ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெரும்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து எனதரை ஆரம்பம் செய்கின்றேன். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள். ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கு அழைத்துச் செல்லும். கண்ணியத்திற்குரியவர்களே, இறை நம்பிக்கை கொண்ட அடியானுக்கு அல்லாஹ்வுடைய உபதேசம். இறை நம்பிக்கை கொண்ட அடியானுக்கு அல்லாஹ்வுடைய உபதேசம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்-குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, إن في السماوات والأرض لآيات للمؤمنين. நம்பிக்கை கொண்டவர்களே, வானங்களை பாருங்கள், பூமியை பாருங்கள், இதில் உங்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியானுக்கு அல்லாஹ்வுடைய உபதேசம் எப்படி இருக்கின்றது? அல்லாஹ் வானத்தை பார்க்க சொல்லுகின்றான், பூமியை பார்க்க சொல்லுகிறான். இதில் மனிதர்களுக்கு பல அட்டாட்சிகள் இருப்பதாகவே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். வானங்களில் என்ன அப்படி இருக்கிறது? பூமியிலே அப்படி என்ன இருக்கின்றது? மனிதன் அல்லாஹுவின் அருள்களைகளை நினைவு கூர்ந்து கவனிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் வானத்திலே ஏராளமான நட்சத்திரங்களை, விண்மீன்களை, கோள்கள், மிக பெரும் பிரம்மாண்டமான மேகங்கள், இப்படி ஏராளமான விஷயத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஏழாவது வானத்திலே அல்லாஹ் அமர்ந்திருக்கின்றான். அல்லாஹ் ஏழாவது வானத்தை அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. அல்லாஹ் ஏழாவது வானத்திலே அவன் உயர்ந்திருக்கின்றான். இப்படி ஏராளமான அட்டாட்சிகளை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். அல்லாஹ் அதோடு விட்டுவிடவில்லை. மனிதன் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக, மனிதன் சிந்தித்து உணர வேண்டும் என்பதற்காக, மனிதன் தன் ரப்பின் பக்கம் விரைந்து வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அடுத்த வார்த்தையை இங்கே பதிவு செய்கின்றான். وَفِي خَلْقِكُمْ وَمَا يَبُثُّ مِنْ دَابَّةٍ آيَاتٍ لِقَوْمٍ يُوقِنُونَ என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இங்கே அல்லாஹ் ஒரு வார்த்தையை இங்கே சொல்லி காட்டுகிறான். وَفِي خَلْقِكُمْ وَمَا يَبُثُّ مِنْ دَابَّةٍ. உங்களை நான் படைத்திருப்பதிலும், மனிதர்களை அல்லாஹ் சொல்கிறான், மனிதா உங்களை நான் படைத்திருப்பதிலும் وَمَا يَبُثُّ مِنْ دَابَّةٍ آيَةٍ. இந்த உலகம் முழுவதும் நான் உயிர் பிராணிகள் என்றால் ஆடு, மாடு, கோழி, ஒட்டகம், கழுதை இப்படி என்ற
வீட்டில் வசிக்கக்கூடிய பிராணிகள், காட்டில் வசிக்கக்கூடிய பிராணிகள், தெருக்களில் வசிக்கக்கூடிய பிராணிகள், வானத்திலே பறக்கக்கூடிய பிராணிகள், மண்களிலே இருக்கக்கூடிய பிராணிகள், கடலிலே செல்லக்கூடிய பிராணிகள், பூமிக்குள் செல்லக்கூடிய பிராணிகள், எறும்புகள், பூச்சிகள் என இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை படைத்திருப்பதை போன்றே இந்த உலகம் முழுவதும் மனிதர்கள் அல்லாமல் இன்னும் ஏராளமான உயிரினங்களை அல்லாஹ் இந்த பூமியில் படைத்திருக்கிறான். இதுதான் வானத்தை பற்றி சிந்திக்க சொன்ன முதல் விஷயமும், இரண்டாவதாக பூமியை பற்றியான விஷயத்தை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான். இங்கே சொல்லிவிட்டு ஆயாத்தில் லிகௌமி யூகினூன், யார் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே அத்தாட்சி இருக்கின்றது என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். இதோடு அல்லாஹ் விட்டு விட்டானா என்றால் அப்படி அல்ல. அல்லாஹ் மீண்டும் மனிதனை சிந்திக்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் பேசுகின்றான். மனிதன் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். எப்படி அந்த மனிதன் சிந்திக்க வேண்டும்? வஹ்திலாஃபில் லைலி வன் நஹார், அல்லாஹ் எப்படி சொல்றான்? வஹ்திலாஃபில் லைலி வன் நஹாரி வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமா, இரவு பகல். வஹ்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவும் பகலும் மாறி மாறி வர செய்கின்றது. இந்த இரவு பகல் மாறி மாறி வரதோடு அல்லாஹ் விட்டுவிடவில்லை. வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்றான்? மினஸ் ஸமாஇ மிர் ரிஸ்கின் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌதிஹா, உங்களுக்கு வானத்திலிருந்து நான் மழை பொழிய செய்கின்றேன். அதுதான் அல்லாஹ்வுடைய ரிஸ்க். ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌதிஹா, வானத்திலிருந்து மழை பொழிந்து இந்த பூமி காய்ந்து இறந்து ஒன்றுமில்லாமல் வறண்டு கிடக்கக்கூடிய அந்த பூமியை அல்லாஹ் பஅத மௌதிஹா, அது இறந்து கிடக்கின்ற அந்த பூமியை நாம் என்ன செய்யணும்? வதஸ்ரீஃபிர் ரியாஹ், அங்கே நாம் என்ன செய்கிறோம்? அந்த பூமியை மழை பொழிய செய்வதனால் உயிர்ப்பித்து நாம் எழுப்புகின்றோம். இதே போன்ற ஒரு வசனம் சூரா அல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுவார். இதே போன்ற வசனம் அந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுவான்? எப்படி வறண்டு இறந்து கிடந்த இந்த பூமியை நான் எப்படி உயிர் எழுப்புகின்றேனோ அதே போன்றுதான் மனிதா, இந்த பூமியில் நீங்களும் மரணித்த பிறகு, உங்களை அடக்கம் செய்யப்பட்ட பிறகு, மண்ணோடு மண்ணாக நீங்கள் ஆக்கிவிட்ட பிறகு மீண்டும் உங்களை நாம் எழுப்புவோம் மறுமை நாளில் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், எவ்வளவு அழகாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு புரிகின்ற வகையில் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான் என்பதை நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதோடு விட்டுவில்லை. வதஸ்ரீஃபிர் ரியாஹி, அதே போன்று காற்று மாறி மாறி வீச செய்கிறது. இதனை கவனிச்சு பாருங்க. காற்று ஒரே பக்கமா அடிச்சுட்டு என்ன ஆகும்? பல விதமான விபரீதங்கள் ஏற்படும். அதனாலதான் சில நேரத்துல காத்து இந்த பக்கத்திலிருந்து வரும், வலது பக்கத்திலிருந்து வரும். சில நேரத்துல இடது பக்கத்திலிருந்து அல்லாஹ் காற்றை அழைப்பான். சில நேரத்துல இந்த முன் பக்கத்திலிருந்து காத்து வரும், சில நேரத்துல பின் பக்கத்திலிருந்து காத்து வரும். அப்படி காற்று அவருடைய சுழற்சிகள் மாறி மாறி வீச செய்வதனால் மனிதனுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் அது இருக்கின்றது, அதில் பாதுகாப்புகள் இருக்கின்றது. மனிதன் அதை கொண்டு அவன் சுவாசிக்க செய்கிறான், மனிதன் அதை கொண்டு அவன் பல பயனடைந்து கொள்கிறான், அதை கொண்டு அவனுடைய பொருள்கள் சேதாரம் இல்லாமல் ஆகிவிடுகிறது. அதனால் அவன் பாதுகாப்பையும் அடைகின்றான் என்ற இது போன்று அல்லாஹ் மனிதனுக்கு என சில உபதேசத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன் அல்லாஹ் இது போன்ற விஷயங்களை அல்லாஹ் எங்களுக்கு உபதேசமாக சொல்லுகிறார் என்றால்,
அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான், தில்க ஆயாத்துல்லாஹ், இது என்னுடைய வசனம். எப்படி அல்லாஹ் சொல்றான்? இது என்னுடைய வசனங்கள். குர்ஆனில் இருக்கின்ற 6666 வசனங்களும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான். ஒவ்வொரு வார்த்தையிலும் மனிதனுடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும், மனிதன் அதை கொண்டு சிந்தித்து உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பல வகைகளில், பல வடிவங்களில், பல கோணங்களில், பல திசைகளில் புரிகின்ற வகை அல்லாஹ் மனிதனுக்கு அல் குர்ஆனிலே பல இடங்களில் பல வகைகளில் அல்லாஹ் பேசுவதை பார்க்கிறோம். இங்கேயும் அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுகிறான், நபியே அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்க, தில்க ஆயாத்துல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வசனங்கள், நத்லூஹா அலைக பில் ஹக், நபியே இதை நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க. அது எப்படி? நத்லூஹா அலைக பில் ஹக், இது சத்தியத்தை கொண்டு நான் கொண்டு வந்திருக்கிறேன். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, இதற்கு முன் வாழ்ந்த நபிமார்களும் சரி, அவர்கள் மக்களிடத்திலே இந்த குர்ஆனை, அல்லாஹ்வுடைய உபதேசத்தை, அல்லாஹ்வின் வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனை எடுத்து மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வகையை அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? நத்லூஹா அலைக பில் ஹக், இது அல்லாஹ்வுடைய வசனம், இது அல்லாஹ்வுடைய ஹக், அல்லாஹ்வுடைய இது சத்தியம், அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வேதத்தில் உடைய வார்த்தைகள் என்பதை அல்லாஹ் புரிகின்ற வகையில் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறார். கணியத்திற்குரியவர்களே, அப்ப இங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நான் ஒரு கட்டளை உங்களுக்கு சொல்லி இருக்க, என்னுடைய கட்டளைக்கு நீங்கள் மாற்றமாக நடந்து கொள்ளக்கூடாது. நான் ஒரு உபதேசத்தை என் தூதரின் மூலமாக சொல்லி இருக்க, உங்களுடைய மனம் போன போக்கில் நீங்கள் போகிவிடக் கூடாது. நீங்கள் நினைத்ததை போன்று, நீங்கள் நாடியதை போன்று இந்த மார்க்க விஷயங்களை உங்களுக்கு ஏற்றாற்போல் வளைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த மனிதர்கள் விட்டு விடுவார்கள், மனிதர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள், மனிதர்களை நீங்கள் எது வேண்டாலும் செய்து கொள்ளலாம், ஆனால் மஹ்ஷருடைய மைதானத்திலே அல்லாஹ் பிடித்து விடுவான். காரணம் என்னன்னு சொன்னால், இங்கே மனிதர்கள் அல்லாஹ்வுடைய உபதேசத்தை எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா? நன்றாக கேட்க வேண்டிய வார்த்தை, நன்றாக கேட்க வேண்டிய வார்த்தை. மனிதர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தையை, தூதரின் வார்த்தையை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால், என்று அல்லாஹ் சொல்கிறான். சில மனிதர்கள் பொய்ப்பித்து விடுகின்றார்கள், அல்லாஹ்வின் மார்க்கத்தை மறுத்து விடுகின்றார்கள். சிலர் இதை நம்புவதில்லை, தனக்கு ஏற்றாற்போல் இந்த மார்க்கத்தை வளைத்து கொள்கிறார்கள், தான் நினைத்ததை போன்று அமைத்துக் கொள்கிறார்கள், தான் நினைத்ததை போன்று செய்து கொள்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கேலி செய்கின்றார்கள். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். ஷக், மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள்? ஷக்காக, ஷக்கியல் அபூன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி? அவர்கள் விளையாட்டாகவும் சந்தேகத்திற்குரியவர்களாகவும் கேளிக்கையானவர்களாகவும் எதை சொன்னாலும் சரிதான், மார்க்கம் இப்படித்தான் வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது, மார்க்கம் இப்படித்தான் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது என்று சொன்னால், அதை அப்படியே விட்டுட்டு தம் மனசு எப்படி சொன்னச்சோ, தன்னுடைய மூளை எப்படி சொன்னச்சோ, நாம எப்படி நினைச்சோமோ அது மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள். அப்படி நம்ம இருந்துடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனின் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது எப்படி வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் தெரியுமா? இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி என்பது கடுமையானது. அல்லாஹ் பிடித்தால் கடுமையாக பிடித்து விடுவான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழ்ந்த மிக பிரம்மாண்டமான ஒரு கொடுங்கோலனுக்கு
அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் விட்டான், விட்டு 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 பார்த்தான். ஆனா ரப்புக்குமுல் ஆலா சொல்றான், நான் தான் அரசன் என்று சொன்னான், நான் தான் கடவுள் என்று சொன்னான், நான் தான் ரப்பு என்று சொன்னான். இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம், செல்வம், வெள்ளுவியங்கள், பவனங்கள், முத்துக்கள், பானைகள் என்று எல்லாம், யானை படை, குதிரை படை என்று எல்லாம் எனக்குத்தான் சொந்தம், நான் தான் ரப், அவன் அனா ரப்புக்குமுல் ஆலா என்று பெருமை அடைந்த ஃபிரௌனை அல்லாஹ் பார்த்து ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? கொஞ்சம் கேளுங்கள். யௌம நப்திஷுல் பத்ஷதல் குப்ரா இன்னா முன்தகிமூன். அல்லாஹ் சொன்னான், ஃபிரௌனை நான் பிடித்தால் பெரும்படியாக ஒழிக்கும். பத்ஷதல் குப்ரா, குப்ரா என்றால் பெரும்புடி. நான் பழி தீர்த்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லினான். பழி தீர்த்து என்றால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வார்னிங் கொடுக்கிறான், இப்படிதான் இருக்கும், நானும் என் தூதரும் இப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறோம், நான் சொன்ன மாதிரி நீ இல்ல, நீ நினைச்ச மாதிரி வாழ்ந்து இருந்தேன்னா நான் என்ன செய்வேன்? பயங்கரமா பிடிப்பேன். நான் பிடித்தால் பழி தீர்த்து விடுவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்ற வசனங்கள். அதனால்தான் வயலுல் லிக்குல்லி அஃபாக்கின் அஸீம், இந்த மார்க்க விஷயங்களில் பொய் சொல்லி கொண்டு தான் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் அமைத்துக் கொண்டார்களே, அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அஃபாக்கின் அஸீம், அவர்கள் பொய் சொல்லும், கற்பனை செய்து கொள்ளும் பாவிகள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். பாவி, மிக பெரும் பாவி, அநியாயக்காரன், மோசடிகாரன், நாசக்காரன், அல்லாஹ்வுடைய லானத்தை பெறக்கூடிய மிக பெரும் ஒரு மோசடிகாரன் என்று அல்லாஹ் பேசி காட்டுகிறான். அஃபாகின் அஸீம் சாதாரண வார்த்தை அல்ல. அல்லாஹ் விரக்தி அடைந்து, கோபமடைந்து, அல்லாஹ் மிக பெரும் ஒரு லானத்தோடு அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை அஃபாகின் அஸீம், அவன் பாவி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த பாவிக்கு இருப்பிடம் எது? அவன் செல்லுகிற இடம் நரகம் என்று அல்லாஹ் மிக கடுமையாக வர்ணித்து காட்டுகிறான். பாருங்கள், ஒரு விஷயத்தை கேளுங்க. இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் எப்படி உபதேசம் செய்கின்றார் என்றால், அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேளுங்கள், நல்லா கேட்கணும். இவ்வளவு நேரம் கேட்காதே பிரச்சனை இல்லை. இப்ப கேட்கக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க ஜுமாவுல பயான் கேட்டிருப்போம், சில நேரத்துல இஸ்திமால பயான் கேட்டிருப்போம், சில நேரத்துல வேற ஏதாவது மஸ்ஜிதுக்கு நம்ம போயிருப்போம், அங்க பயான் கேட்டிருப்போம், சில நேரம் நம்ம மொபைல்ல யூடியூப்ல பயான் கேட்டிருப்போம், சில நேரம் யாராவது நல்லவர்கள், பெரியவர்கள், மூத்தவர்கள், இமாம்கள், ஆலிம்கள், ஹஸரத்துமார்கள் யாராவது உங்களுக்கு பயான் செஞ்சிருப்பாங்க. இப்ப நல்லா கேட்கக்கூடிய விஷயம், நல்ல விஷயம் தான் உங்க காதுக்கு வந்துருக்கும். கேட்கறது கெட்ட விஷயம் கேட்டிருக்க மாட்டீங்க. நல்ல விஷயம் ஒரு காதுக்கு பட்டிருக்கும், அது உங்களுடைய மனசுக்கும் போய் சேர்ந்துடும். ஆனா இந்த நான் சொன்ன இந்த வார்த்தைக்கும் இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கும் பாருங்கள், அல்லாஹ் சொல்றான், யஸ்மஉ ஆயாத்தில்லாஹ், யஸ்மஉ ஆயாத்தில்லாஹி துத்லா அலைஹி சும்ம யுஸிர்ரு முஸ்தக்பிரன் கஅல்லம் யஸ்மஅஹா ஃபபஷ்ஷிர்ஹு பிஅஸாபின் அலீம். இந்த வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், யஸ்மஉ, அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தையை என்ன செஞ்சாங்க? காதிலே கேட்டார்கள். ஆனால் கேட்டும் கூட சும்ம யுஸிர்ரு முஸ்தக்பிரா, செவிமடுத்த பின்னர், காதிலே கேட்ட பின்னரும் கேட்காத மாதிரியே இருந்தாங்க. எப்படி அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை காதிலே கேட்டாங்க, ஆனா கேட்டும் கேட்காதவர்களை போன்று இருந்தாங்க. अल्लाह की बात वो कान में सुने, लेकिन सुने तो भी नहीं सुने सका. वो आज में क्या करे? रखे अल्लाह सुने खाती थी. फिर अल्लाह सुना, ये தெரியுமா? मुस्तकबिरन कअल्लम यस्मअ फबश्शिरहु, ये தெரியுமா?
அவங்க ஏன் அல்லாஹ்வுடைய உபதேசத்தை கேட்கலன்னா பிடிவாதம், ஆணவம், கர்வம், அகங்காரம், மைஸ் பராஜினி, மைஸ் किसी की मालूम की, मैं कौन मालूम की, मैं कैसा आदमी मालूम की, मैं कितना बड़ा आदमी मालूम की, मैं कौन मालूम की, विशाखला किब्र, वो आनंद, वो பெரும் ஐசா, वो आत्मी को वो दिल में लग गया. அதனால அந்த மனுஷன் எந்த உபதேசத்தையும் கோச நசியத்துக்கு ஒரு தீமை இல்லையா. இந்த அளவுக்கு இருந்தனால அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றான், ஃபபஷிருஹு, அவனை நான் கடுமையாக பிடித்துக் கொண்டு பிஅஸாபின் அலீம், பயங்கரமான அஸாப், பெரிய தண்டனை, படா அஸாப் உஸ்கு அல்லாஹ் தேகா, பெரிய தண்டனை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பதாக சொல்லி காட்டுகிறான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல எதை வேணாலும் நம்ம செய்யலாம், நம்ம நினைச்ச மாதிரியே இருந்துக்கலாம், நாம என்ன பண்ணாலும் யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க, நம்ம எவ்வளவு தவறு செஞ்சாலும் நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, யாரும் நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அப்படியே விட்டுருவான். அவன் தான் யாரு? ஃபிரௌன். அவன் தான் மிக பெரும் கொடுங்கோலன் ஃபிரௌன். அல்லாஹ் அவனை அப்படியே விட்டுட்டே இருந்தான். பயங்கரமான அதிபதி அவன், பயங்கரமான அரசன், பயங்கரமான கொடுங்கோலன். அவனுக்கு முன்னால் யாரும் நெருங்க முடியாது. அவன்கிட்ட மிக பெரும் ஆயுதங்கள் இருந்தது, மிக பெரும் படைபலங்கள் இருந்தது, மிக பெரும் கோட்டைகள் இருந்தது, மிகப்பெரிய மாளிகைகள் இருந்தது, மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய ராஜாவாக வளர்ந்தான். அவனிடத்தில் யானை படைகள் இருந்தது, குதிரை படைகள் இருந்தது, அவனிடத்தில் எல்லா வசதிகளுமே இருந்தது. சுகபோகமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தான். தன்னையே ரப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னை போல் அவனை மாதிரி இந்த ஃபிரௌன் தன்னை மாதிரியே ஒரு சிலையை வடிவமைத்து வைத்து அதைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி யாராவது அந்த ஃபிரௌனை வணங்கவில்லை என்று சொன்னால், ரப் என்று சொல்லவில்லை என்றால் கொலை செய்ய கூட தயாரானவன். கொலையும் செய்தான், கழுத்துகளை அறுத்து கொலை செய்தவன், பச்சில குழந்தைகளின் கழுத்துகளை அறுத்தவன். அப்படிப்பட்ட கொடுங்கோலனை அல்லாஹ் விட்டு வைத்து அல்லாஹ் ஒரு பெரிய போர், மிகப்பெரிய ஆயுதம், மிகப்பெரிய படை, அதெல்லாம் கொண்டு போய் அல்லாஹ் என்ன செய்யல வச்சு அவனை ஃபிரௌனை அழிக்கல. அல்லாஹ் எப்படி அழிச்சான் தெரியுமா? நல்ல ஒரு உபதேசம் கேளுங்கள். அல்லாஹ் என்ன செஞ்சான்? கடலை ரெண்டா புலந்தான், தண்ணிக்குள்ள போக வச்சான், தண்ணியில முழுக்க வச்சு போதாங்க. ரொம்ப பெரிய கஷ்டங்கள்னால, வெரி சிம்பிள், ரொம்ப எளிமையா, யாரும் காப்பாற்ற முடியல. அல்லாஹ் அவனுடைய ஒரு ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கடலை புலந்தான், அல்லாஹ் உழுத அனுப்பினான். அதே கடலை அல்லாஹ் பிளந்தான். மூசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான். அதே கடலை பிளந்தான். ஆணவம் கொண்டு பெருமை அடித்து அகங்காரம் செய்து கொண்டிருந்த ஃபிரௌனை அல்லாஹ் அவனின் கதையை முடித்து விட்டான். இவ்வளவுதான். அப்ப இந்த துனியாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லக்கூடிய நசீஹா, உபதேசம் என்று சொன்னால், சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்க எவ்வளவுதான் ஆக்ரோஷமா உபதேசம் சொன்னாலும் சரிதான், எவ்வளவுதான் கவலையா மார்க்க விஷயத்தை சொன்னாலும் சரிதான், எவ்வளவுதான் அவர்களிடத்தில் அழுது நல்ல விஷயங்களை சொன்னாலும் சரிதான், எவ்வளவுதான் நீங்க சத்தம் போட்டு நீங்க சொன்னாலும் சரிதான், சிலர் இருக்கிறாங்க எப்படி தெரியுமா? وَإِذَا عَلِمَ مِنْ آيَاتِنَا شَيْئًا اتَّخَذَهَا هُزُوًا أُولَئِكَ لَهُمْ عَذَابٌ مُهِينٌ. இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட வாசனம்? இந்த என்னுடைய வசனங்கள், என்னுடைய உபதேசங்கள் அவங்க கேட்டா கேலி செய்வாங்க, கிண்டல் அடிப்பாங்க. என்ன जारेगा भाई देख लो तो मेरा काम तू तेरा काम देख रहे, तुझा नमाज पढ़ रहे, तुझा रोजा रख रहे, मुझे मेरा काम मुझे मालूम, நீ போய் வேற வேலையை பார், நான் என் வேலையை பார்க்கிறேன். तू मुझे नसीहत करना को, நீ எனக்கு உபதேசம் செய்யாதே, நீ எனக்கு நல்லது சொல்லாதே, எனக்கு என் வேலையை பார்த்துக்க தெரியும், எதை பத்தி எனக்கு நீ சொல்லாத, ஒரு வேலையை நீ பார், என் வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று உபதேசங்களை புறக்கணிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அதனால்தான்
அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்றான், உலைக லஹும் அஸாபும் முஹீன், அவர்களுக்கு இழிவு தரக்கூடிய மிக கொடூரமான அஸாபை, அவர்களுக்கு அஸாபுன் அலீம் என்று அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கீங்க. உலைக லஹும் அஸாபும் முஹீன், மிக இழிவு தரக்கூடிய கொடூரமான வேதனை தண்டனை அவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருப்பதாக சொல்லி காட்டுகிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய தலைப்பு மனிதர்களுக்கு அல்லாஹ் எப்படியான உபதேசத்தை செய்திருக்கின்றான் என்ற விஷயத்தில் மிக சுருக்கமான சில வசனங்களை கொண்டு உங்களுக்கு உபதேசம் செய்திருக்கின்றேன். செய்த உபதேசத்தின் அடிப்படையில் நானும் என் குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் நடைபெற செயல்படுத்த அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானதை கேட்டுக்கொண்டு முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول